வணக்கம் நட்பூக்களே, நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. அண்ட் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, கதைக்குள்ளே போவோம். மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே. அத்தியாயம் 37. காலையில் கண்விழித்த கயல்விழியின் மனம் எப்பொழுதும் போல் அப்பொழுதும் கணவனின் நெஞ்சத்தை எதிர்பார்த்து புரண்டு படுக்க அவளுக்கு தட்டுப்பட்டது என்னவோ தலையணைதான். சட்டென்று கண்விழித்து கொண்டவளின் பார்வை கணவனைத்தான் தேடியது. பால்கனியிலிருந்த சோபாவில் சாய்ந்த வாக்கிலேயே உறங்கியிருந்தான். கணவனை பார்த்தவளின் மனதில் நேற்று இரவு நடந்த விஷயங்கள் ஊர்வலம் போயின. எல்லாம் சரியாகத்தான் சென்று கொண்டிருந்தது. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் கணவனின் அதீத நெருக்கத்தை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவ்வளவு நாட்களாய் ஒளிந்திருந்த குற்ற உணர்வும் கழிவிரக்கமும் அப்பொழுது மேலோங்க, எதுக்கு அவரை கஷ்டப்படுத்தின கயல்? உன்னால் அவருக்கு எப்பொழுதுமே கஷ்டம்தான். ஒரு கணவன் சராசரியா எதிர்பார்க்கிற நெருக்கத்தை கூட உன்னால் அவருக்கு கொடுக்க முடியல. மனம் வேதனையில் அடிபட்டு சுருங்கியது. பால்கனி வழி வந்த சூரிய கதிர்கள் நிரஞ்சனின் மீதும் படர அவனது தூக்கமும் மெல்ல கலைந்து கண்விழித்தான். இரு கைகளையும் உயர்த்தி சோம்பல் முறித்தவனுக்கும் நேற்றைய நினைவுகள்தான். தேவையில்லாம அவளை சங்கடப்படுத்திட்டோம். இனி எப்படி அவளை இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து மீட்டு கொண்டு வர்றது? இருவரும் மாறி மாறி மற்றவர்களை பற்றி எண்ணிக்கொண்டனர். யோசனையுடனேயே மனைவி படுத்திருந்த கட்டிலை நோக்க அவள் எழுந்தமர்ந்து இவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். சட்டென்று தன் உணர்வுகளை மறைத்து கொண்டவன், எழுந்துட்டியா? குட் மார்னிங் பேபி, பளிச்சென்று புன்னகைக்க அவளும் தன் உணர்வுகளை மறைத்து கொண்டவளாய் குட் மார்னிங் என்றாள். நைஸ் வெதரில் மழை வரும் போல இருக்குது. அவன் எழுந்து உள்ளே வர, அதுதான், ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போல. காலேஜ்க்கு நேரமாகிடும், நான் கிளம்புறேன். அவன் முகம் பார்த்து பேசியவள் டவலை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் விரைந்தாள். இருவரும் அமைதியாக கிளம்பினர். நேற்று ஒன்றுமே நடக்காததைப் போல் வெகு சகஜமாக பழகி கொண்டனர். நேற்றைய நிகழ்வை பற்றி பேசினால் தேவையில்லாத சங்கடமும் கழிவிறக்கமும் தான் மிஞ்சும் என்பதால் இருவருமே அதை பற்றி வாயை திறக்கவில்லை. வாய் திறந்து பேசிக்கொள்ளாவிட்டாலும் அவ்வப்போது நேரெதிரே சந்தித்து கொள்ளும் கண்கள் நடந்து முடிந்த நிகழ்வின் தாக்கத்தில் சிறு தடுமாற்றத்துடன் சங்கடமாக விலகிக்கொள்ளும். ஒருவித மௌன நிலையிலேயே கிளம்பியவர்கள் காலை உணவை முடித்துவிட்டு காரில் ஏறினர். வழக்கம் போல் அவளை கல்லூரியில் விட்டுவிட்டு மருத்துவமனைக்கு திரும்பிய நிரஞ்சனின் மனதில் ஒருவித தவிப்பு சூழ்ந்திருந்தது. நாட்கள் இப்படியே நகர்ந்தன. அதன் பிறகு வந்த நாட்களில் நிரஞ்சன் எதற்காகவும் மனைவியை தொந்தரவு செய்யவே இல்லை. நெருங்கினால்தானே கட்டுப்பாட்டை மீறுகிறோம், அவளுக்கும் தேவையில்லாத சங்கடத்தை கொடுக்கிறோம் என்று அவன் அவளை நெருங்குவதே இல்லை. முன்பிருந்த சின்ன சின்ன சீண்டல்களும் செல்ல செல்ல முத்தங்களும் கூட இப்பொழுது இல்லை. நிரஞ்சனின் நிலை படுமோசம்தான். அன்று எக்குத்தப்பாக அவளிடம் எல்லைகளை கடந்த பிறகு வெறும் முத்தத்துடன் மட்டும் அவனால் நிற்க முடியும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. இளமையின் மோகமும் ஆண்மையின் தாபமும் மொத்தமும் வேண்டி அனுதினமும் அவனை இம்சித்து கொண்டிருந்தது. ஆனால் எக்காரணம் கொண்டும் மனைவியின் முன் தன் உணர்வுகளை வெளிப்படுத்திவிடக்கூடாது என்பதில் அவன் மிக மிக உறுதியாக இருந்தான். அதன் விளைவு அவனே அறியாமல் மெல்ல மெல்ல மனைவியிடம் இருந்து விலக ஆரம்பித்திருந்தான். அவளை கண்டால்தானே வம்பு என்று அவன் ஓட ஆரம்பிக்க தவித்து போனது என்னவோ பெண்மைதான். அவனது கதகதப்பான அணைப்புக்கும் குறும்பு பேச்சுக்கும் அந்த முரட்டு உதடுகளின் முத்தத்திற்கும் அவள் மிகவும் ஏங்கி போனாள். இரவும் அவன் மருத்துவமனையில் இருந்து வருவதற்கு வெகு நேரமாகிவிடும். அவனுக்காக காத்திருப்பவள் ஒரு கட்டத்தில் முடியாமல் உறங்கி விடுவாள். அவள் உறங்கிய பிறகுதான் அவன் அறைக்குள் நுழைவான். காலையில் கயல்விழி நேரமாக எழுந்துவிட்டாலும் அயர்ந்து உறங்கும் கணவனை எழுப்ப மனம் வராது. எனவே சத்தம் போடாமல் அமைதியாகத்தான் கிளம்புவாள். சற்று தாமதித்து எழுபவனுக்கு மருத்துவமனைக்கு கிளம்ப மட்டும்தான் நேரம் இருக்கும். மனைவியுடன் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டு சிறிது நேரம் செலவழிப்பதற்கெல்லாம் நேரம் இருக்காது. அறக்க பறக்க கிளம்பி அவளை அழைத்து கொண்டு கல்லூரிக்கு கிளம்பி விடுவான். கார் பயணத்தின் போதாவது அவனிடம் பேசலாம் என்றால் ஏதாவது மருத்துவரின் உரையை போட்டு கேட்டுக்கொண்டு வருபவனை தொந்தரவு செய்ய இவளுக்கு மனம் வராது. மெல்லிய பிளவு அவர்களுக்குள் ஊடுருவ ஆரம்பித்திருந்தது, அவர்களுக்கே தெரியாமல். அதற்காக காதல் குறைந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. அவனது விலகலுக்கு காரணமே அவள் மேல் அவன் கொண்ட எல்லையில்லா காதல்தான். தன்னுடைய நெருக்கம் அவளை எந்த விதத்திலும் சங்கடப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான் விலகி விலகி போனான். இதில் அவன் ஒன்றை கவனிக்காமல் விட்டுவிட்டான். இவனது விலகல் அவளுக்கு எந்தளவிற்கு வேதனையை தருகிறதோ அதைவிட 1000 மடங்கு அதிகமாய் அவனுக்கும் வேதனையை தரும் என்பதை அவன் யோசிக்க தவறிவிட்டான். அதன் விளைவு அவன் மனம் தழும்ப ஆரம்பித்தது. எதற்கெடுத்தாலும் கோபம், எரிச்சல், வெறுமை. செய்யும் வேளையில் மனம் லயிக்க மறுத்தது. அன்றும் தலையை பிடித்து கொண்டு தனது ஓய்வறையில் அமர்ந்திருந்தான் நிரஞ்சன். மனம் முழுவதும் மனைவியின் எண்ணங்கள்தான். சரியாக கிடைக்காத அவளது அருகாமை, நெருக்கம் அவனை கிட்டத்தட்ட பைத்தியக்காரனாக்கி இருந்தது.
அவளை கட்டிப்பிடித்து கொண்டு உறங்க வேண்டும். பால்கனி ஊஞ்சலில் மடியில் சாய்த்து கொண்டு நிறைய பேச வேண்டும். குளிக்க வைக்கிறேன், புடவை கட்டி விடுகிறேன் என்று அவ்வப்போது செல்லமாக சீண்ட வேண்டும். பயத்தில் மருளும் அந்த விழிகளுக்கு வஞ்சனையே இல்லாமல் முத்தங்களை வாரி வழங்க வேண்டும். இப்படி நிறைய ஆசைகள் காமத்தையும் தாண்டி அவனுக்குள் புதைந்து கிடக்க, அவளை நோக்கி நெருங்கும் மனதை வேண்டாம், அவளை நெருங்கினால் நீ உன் கட்டுப்பாட்டை இழந்து விடுவாய், அது அவளுக்கும் சிரமம், உனக்கும் சிரமம் என எச்சரிக்கும் இன்னொரு மனம் அடக்கி விடுகிறது. 2 மனங்களுக்கும் இடையிலும் போராடி தவித்து கொண்டிருந்தவனால் வர வர வேலையில் கவனம் செலுத்த முடிவதில்லை. வாட் ஹேப்பன் நிரஞ்சன்? உன்னுடைய ஃபீல்டில் நொடி நேர கவனச்சிதறல் கூட மிகப்பெரிய ஆபத்துக்கு வழிவகுத்திடும். பி ஸ்டெடி மேன். நீ இப்படி இருந்ததே இல்லையே. மனம் தனக்குத்தானே பேசிக்கொண்டிருந்தது. அப்படியிருந்தும் மீண்டும் மீண்டும் மனைவியின் எண்ணங்களே மேலெழ பிடிவாதமாய் ஒதுக்கித் தள்ள முயன்றவனால் அது முடியவில்லை. வெளியே அமர்ந்திருக்கும் தனது நர்ஸ்க்கு அழைத்தவன், சிஸ்டர், டுடே அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க, நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் ஏதாவது எமர்ஜென்சி இருக்குதா? அவன் வினவ மறுமுனையில் என்ன சொல்லப்பட்டதோ. ஓகே, எமர்ஜென்சினா மட்டும் கால் பண்ணுங்க, மற்ற பேஷண்ட்ஸை டாக்டர் யுவராஜ் கிட்ட அனுப்பி வைங்க கூறிவிட்டு ஃபோனை அணைத்து விட்டான். கண்ட எண்ணங்கள் மனதில் அலைமோதி கொண்டிருக்கும் போது அவனால் நிச்சயம் நோயாளிகளை எதிர்கொள்ள முடியாது. நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தவன் கண்களை மூடிக்கொண்டான். மூடிய இமைகளுக்குள் அவனது மனைவி வந்து சிரித்தாள். அவள் இப்பொழுதே வேண்டும். பொறுக்க முடியாத தாபம் கிளர்ந்து எழ, வேண்டாம், அவள் பயப்படுவாள், அவளுக்கான டைமை நிச்சயம் கொடுக்கணும். அவள் மேல் காதல் கொண்ட மனம் உடனே மேலே வந்து தடுத்துவிடும். தாபம், மோகம், ஏக்கம், தவிப்பு மாறி மாறி அவனை அலைக்கழிக்க பட்டென்று விழிகளை திறந்து கொண்டான். சே, நான் என்ன இவ்வளவு பலவீனமானவனா? நினைத்து கொண்டவனுக்கு தெரியாதல்லவா உணர்வுகள் மிக மிக பலம் வாய்ந்தவை என்று. ஆனானப்பட்ட பல வேத மகரிஷிகளே சில சமயங்களில் உணர்வுகளுக்கு அடிமையாகி தங்களை தொலைத்திருக்கிறார்கள் எனும்போது சாதாரண உணர்வுகள் நிறைந்த மனிதன் எம்மாத்திரம்? இதுக்கு மேலே இங்கேயே இருந்தால் மண்டை வெடிச்சிடும். கேன்டீனுக்கு போய் காஃபி குடிச்சிட்டு வருவோம். தலையை உலுக்கி கொண்டவன் எழுந்து வெளியே வந்து வராண்டாவில் நடந்தான். பொதுவாக மதியம் ஒரு முறை மருத்துவமனையின் நிறுவனர் என்ற முறையில் ரவுண்ட்ஸ் வருவது ரகுநந்தனின் வழக்கம். அன்றும் அப்படி வந்தவரின் பார்வையில் நிரஞ்சனின் அறைக்கதவு விழ எப்பொழுதும் நிரம்பி வழியும் அவனது அறை அன்று நோயாளிகள் யாரும் இன்றி வெறிச்சோடி இருக்கவும் அவனது நர்ஸிடம் விசாரித்தார். அதுக்குள்ளே ஓபி முடிஞ்சுதா? இல்லை சார், டாக்டர் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட சொல்லிட்டாரு. அந்த நர்ஸ் கூற ரகுநந்தனின் புருவங்கள் யோசனையில் சுருங்கின. ஓகே, அவர் விலகி வந்துவிட்டாலும் மனதில் மகனின் நினைவுதான். இப்படியெல்லாம் பொறுப்புகளை தட்டி கழிப்பவன் இல்லை அவன். எந்த நேரமாக இருந்தாலும் வந்துவிட்ட நோயாளிகளை இன்முகமாக பரிசோதித்துதான் அனுப்புவான். என்னாச்சிவனுக்கு? அவரும் சில நாட்களாகவே மகனை கவனித்து கொண்டுதானே இருக்கிறார். முன்பெல்லாம் சிறிது நேரம் அமர்ந்து அவரிடமும் வைதேகியிடமும் ஏதாவது பேசிவிட்டு செல்பவன் இப்பொழுதெல்லாம் அதற்கெல்லாம் நேரம் ஒதுக்குவதே இல்லை. எந்நேரமும் முகத்தில் ஒரு சலிப்பு, கோபம். இன்று காலையில் கூட எதற்காகவோ வைதேகியிடம் எரிந்து விழுந்துவிட்டுத்தான் வந்திருந்தான். சில நாட்களாகவே மருமகளிடமும் அவன் முகம் பொடுத்து பேசாதது நினைவிற்கு வர மகனிடம் பேச வேண்டும் என குறித்து கொண்டார். கேன்டீனில் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்தவனின் மொபைல் அலறியது. சொல்லுங்க டாட். நிரஞ்சன், இப்போ நீ ஃப்ரீயா? நோ டாட், என்னால் இப்போ எந்த பேஷண்ட்ஸையும் பார்க்க முடியாது. ஏதாவது அவசரம்னா யுவராஜ்க்கு அனுப்புங்க. வழக்கமாக அவர் ஏதாவது நோயாளிகளைத்தான் அவனிடம் அனுப்ப ஃபோன் செய்வார். இன்றும் அதற்காகத்தான் அழைத்திருப்பார் என்ற எண்ணத்துடன் அவன் மறுக்க, இல்லப்பா, ஃப்ரீயாக இருந்தால் என் ரூம்க்கு வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் கூறிவிட்டு அவர் ஃபோனை அணைத்துவிட யோசனையுடன் காஃபியை அருந்திவிட்டு தந்தையின் அறையை நோக்கி நடந்தான். சொல்லுங்க டாட், என்ன விஷயம்? வினவியபடியே அவருக்கு எதிரிலிருந்த நாற்காலியில் வந்து அமர்ந்தான் நிரஞ்சன். என்ன விஷயம்? இதை நான் தான் கேட்கணும். சொல்லுப்பா, என்ன விஷயம்? பூடகமாய் வினா எழுப்பியவரின் கண்கள் கூர்மையாய் அவனை அளவிட்டது. தந்தை எதை பற்றி பேச வருகிறார் என்று அவனுக்கு புரியாமல் போகுமா? முழங்கையை நாற்காலியின் கைப்பிடியில் ஊன்றியபடி தாடையில் முட்டு கொடுத்திருந்தவன் யோசனையுடன் தந்தையை பார்த்தான். கொஞ்ச நாளா நிரஞ்சனா இல்லை, ரொம்ப கோபப்படுறான். அம்மா மேலே கூட எரிஞ்செறிஞ்சு விழறான். கண்களில் எப்பொழுதும் ஒரு வெறுமை, தவிப்பு. அதிசயமாக பேஷண்ட்ஸோட அப்பாயின்மெண்ட்ஸை கூட கேன்சல் பண்ணுறான். இது நீ இல்லையே நிரஞ்சன். வாட் ஹேப்பன்? நெற்றியை அழுந்த தேய்த்து கொண்டவன் எதுவும் பேசவில்லை. அவனுக்கே அவன் நிலை தெரியவில்லை எனும்போது தந்தையிடம் என்னவென்று சொல்வது? என்னாச்சுன்னு நான் சொல்லட்டுமா? மேசையின் மீது இருந்த பேப்பர் வெயிட்டை உருட்டியபடி அவர் மகனை பார்க்க அவன் புருவங்கள் ஏறி இறங்கியது. சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வாயை திறந்து பேசவில்லை. ஆனால் ஆச்சரியமாய் அவரை நோக்கிய பார்வை இந்த கேள்வியைத்தான் கேட்டது. இட்ஸ் ஆல் அபவுட் செக்ஸ், அவர் உரைக்க அவன் முகத்தில் கோபம் விரவியது. நான் ஒன்றும் அவ்வளவு பலவீனமானவன் இல்லை டாட். வெடுக்கென்று வார்த்தைகள் வந்து விழுந்தன.
ஐ நோ யூ ஆர் அ வெரி ஸ்ட்ராங் மேன், பட் எவ்வளவு உறுதியான மனுஷனாக இருந்தாலும் அவனுடைய உணர்வுகள் ரொம்பவும் மெலிதானதாகத்தான் இருக்கும். கயல்விழியுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் எனக்கும் தெரியும். டாக்டர் லக்ஷ்மியே என்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் அவளுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இதை நான் நேரடியாக டீல் பண்ணினா மருமகளுக்கு சங்கடம்ங்கிறதுனால தான் இந்த விஷயம் தெரியாத மாதிரி இருந்தேன். பட் உன்னுடைய நடவடிக்கைகள் என்னை பேச வச்சிடுச்சு. இதுக்கு மேலேயும் நான் அமைதியாக இருந்தால் இந்த விஷயம் வேறு மாதிரி மாறிடுமோன்னு எனக்கு பயம் வந்துடுச்சு. அவர் கூற கூற அவன் முகத்தில் எந்த உணர்வுகளும் இல்லை. தந்தைக்கு இந்த விஷயம் நிச்சயம் தெரிந்திருக்கும் என்பது அவன் எதிர்பார்த்திருந்ததுதான். கண்களை பார்த்தே மனதை படித்து விடுபவரால் மகனின் நிலைமையை புரிந்து கொள்ளாமல் இருந்தால்தான் ஆச்சரியம். இப்போ நான் ஒரு டாக்டராக மட்டும்தான் உன்கிட்ட பேசுகிறேன். அப்பா கூட சில விஷயங்களை பேச தயக்கம் இருக்கும். பட் டாக்டர் கூட அந்த தயக்கம் இருக்காது, இருக்கவும் கூடாது. ஹவு மச் செக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹியூமன்னு நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆஸ் அ டாக்டராக சில விஷயங்கள் உனக்கே நல்லா புரியும். அவர் பேசி நிறுத்த அவன் ஒரு பெருமூச்சுடன் அவரை நோக்கினான். தன் மனதின் குழப்பங்களை பகிர்ந்து கொள்ள சரியான நபர் அவர்தான் என்று தோன்றியது. ஐ நோ பா, ஆனால் தாம்பத்தியம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட காதல் ரொம்ப முக்கியம். என்னுடைய நெருக்கத்தில் அவள் பயந்து விழிக்கும்போது என் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது டேட். இது எதுவுமே வேண்டாம். கடைசி வரைக்கும் வெறும் காதலோடு அவள் கூட வாழ்ந்துட்டு போயிடலாம்னு தோணுது. என்னால் அவளை நெருங்கவும் முடியலை, சரின்னு விலகி போகவும் முடியலை. அவள் வேணும் வேண்டாம்னு இந்த ப்ரெஷர் என்னையவே மூழ்கடிச்சிடும் போல. ஒரு சராசரி ஆண்மகனின் உணர்வுகளை அவன் பிரதிபலித்தான். காதலை இன்னும் பிரிக்க முடியாத பந்தமாக வலுவாக்குறதே இந்த தாம்பத்தியம்தான். கதவை திறந்தா பேயா பூதமானு பயந்துக்கிட்டு இருக்கிறத விட திறந்து பார்த்து என்ன வருதோ அதை சமாளிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா? உன்கிட்டேயும் நான் அதைத்தான் சொல்கிறேன். ஒரு சில உணர்வுகளை கவுன்சிலிங் மூலமாக உணர வைக்க முடியாது. ஒரு கணவனா நீதான் உன் மனைவிக்கு சரியான வழியை காட்ட முடியும். ஜஸ்ட் கோ அஹெட். தந்தை கூறுவது அவனுக்கு புரிந்தது. இருந்தும் எதுவும் பேசாமல் அமைதியாய் அமர்ந்திருந்தான். அவன் முகம் தீவிர யோசனையில் ஆழ்ந்திருந்தது. அன்று மருத்துவர் லக்ஷ்மியும் இதைத்தான் கூறினார். இப்பொழுது தந்தையும் இதைத்தான் கூறுகிறார். ஆனால் கண்ணை மூடிக்கொண்டு முன்னேறி அவளால் முடியவில்லை என்றால் அதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியுமா? தன்னால் தன் காதல் மனைவி மனதளவில் காயப்படுகிறாள் என்றால் அதை அவனால் பொறுத்து கொள்ள முடியுமா? பல கேள்விகள் அவன் மனதில். ரொம்பவும் யோசிக்காதே மேன், ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோ. வாழ்க்கையை அதன் போக்கில் வாழணும். நீ அவளை காதலிக்கிற நிரஞ்சன், உன்னால் நிச்சயமாக உன் மனைவியை காயப்படுத்த முடியாது. கனிவான புன்னகையுடன் தந்தை கூறிய வார்த்தைகள் அவனுக்குள் அவ்வளவு தெளிவை தந்தது. குழப்பங்கள் அகன்று பளிச்சென்று புன்னகைத்த மகனின் தெளிவை அவரால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவர் விரும்பியதும் அதைத்தானே. தேங்க்யூ டாடி. உண்மைதான், ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. கன்சுமிட்டி புன்னகைத்தவன் வெளியேறிவிட்டான். மனதில் பிறந்த தெளிவுடன் அவன் மனைவியை காணச் சென்றால் அவள் ஒரு பெரிய வெடிகுண்டையை வைத்து கொண்டு காத்திருந்தாள். என்னதான் நடக்குமோ? அனன்யா, இங்கே வா. யுவராஜின் குரல் மேலே அறையிலிருந்து காட்டுக்கத்தலாய் விடாமல் ஒலிக்க அந்த குரலுக்கு செவிமடுக்க வேண்டியவளோ கண்டும் கொள்ளாமல் சமையலறையில் சட்னிக்கு வதக்கி கொண்டிருந்தாள். அனன்யா, அனு, என்னடி பண்ற? விதவிதமாய் அழைத்து பார்த்தும் அவள் மசியவில்லை. அவளுக்குத்தான் தெரியுமே, கணவன் அழைக்கிறான் என்று மேலே அறைக்கு சென்று விட்டால் அதன் பிறகு கீழே வரவே முடியாது. இரவு உணவுக்கும் விடுமுறை அளிக்க வேண்டியதுதான். சில நாட்களாகவே இதுதானே வாடிக்கையாக இருக்கிறது. ஏதோ உயிர் போகும் அளவிற்கு கத்துபவனின் குரலில் அடித்து பிடித்து கொண்டு மேலே ஓடினால் அழுங்காமல் குலுங்காமல் அள்ளிக்கொண்டு கட்டிலில் விளையாட ஆரம்பித்து விடுவான். என்ன யுவி இது? என்னை விடுடா, டிஃபன் செய்ய போகணும். சினுங்குபவளை விடவே மாட்டான். முதல்ல என்னை கவனிடி. அதுதான் தினமும் நைட் கவனிச்சுட்டு தானே இருக்கிறேன். என்னை விடு, அத்தைக்கு பசிக்கும், சமையலை முடிக்கணும். அதற்கு மேல் அவளை பேச அவன் விடுவதே இல்லை. கதவு லாக் பண்ணலடா. ஐயோ, லைட்டை ஆஃப் பண்ணு. அவளுடைய அலறல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். செவிசாய்க்க மாட்டான். கால்வலி என்று சரஸ்வதி மேலே வராதது இவர்களுக்கு படு வசதியாக போய்விட்டது. நேரம் காலம் தெரியாமல் ஆவலுடன் கூடிக்கழித்தான் யுவராஜ். காத்திருந்த காதல் கைகூடிய மகிழ்ச்சியில் அவன் அணுப்பொழுது கூட அவளை விட்டு விலகுவதில்லை. இரவு மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியுடனேயே அவனுக்கு அவள் வேண்டும். இரவு உணவுக்கு பல நேரங்களில் விடுமுறைதான். சில சமயங்களில் மட்டும் அனன்யா விடாப்பிடியாய் அவனிடமிருந்து விலகி ஓடி வருவாள். அப்படியும் நள்ளிரவில்தான் பேய் மாதிரி அமர்ந்து தோசை சுட்டு சாப்பிடுவார்கள். இன்னைக்கு நீ என்ன கூப்பிட்டாலும் நான் மேலே வரமாட்டேன்டா ராசா. முணுமுணுத்தபடியே இட்லிக்கு மாவு கரைத்து வைத்தவளை அவன் விடுவதா இல்லை. அனு, இப்போ மட்டும் நீ மேலே வரல, நான் அப்படியே கீழே வந்துடுவேன். மேலிருந்து மீண்டும் குரல் ஒலிக்க சோபாவில் அமர்ந்து புத்தகத்தில் மூழ்கியிருந்த சரஸ்வதி சிரித்து கொண்டார். சில நாட்களாக நடக்கும் கூத்தை அவரும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார். இருவரின் வாழ்க்கையும் ஒன்றாகிவிட்டது என்ற சந்தோஷம்தான் அவருக்கு. இப்படி கத்தி மானத்தை வாங்குறான். அத்தை என்ன நினைப்பாங்க? இடியட்.
பல்லை கடித்தவள் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அடுப்பை அணைத்துவிட்டு படியேறினாள். இனி அவ்வளவுதான், இதுக ரெண்டும் இப்போதைக்கு கீழே வராதுங்க. நாம போய் மிச்ச சமையலை கவனிக்க வேண்டியதுதான். மனதிற்குள் சிரித்தபடி சரஸ்வதி எழுந்து சமையலறைக்குள் நுழைந்தார். எதுக்குடா தினமும் இப்படி மானத்தை வாங்குற? அத்தை என்ன நினைப்பாங்க? இன்னும் நான் சமையலை முடிக்கல. தினமும் பாதியோட விட்டுட்டு வந்துடுறேன். அவங்க தான் சமைச்சு வைக்கிறாங்க. திட்டிக்கொண்டே உள்ளே நுழைந்தவள் கணவனை காணாது திகைத்தாள். டவலை எடுத்து கொடுத்துட்டு போடி, ரொம்பவும் தான். குளியலறையிலிருந்து எட்டி பார்த்தான் யுவராஜ். ஓ, டவல் எடுத்து கொடுக்கத்தான் கூப்பிட்டானா? கணவனை பற்றி மிகச் சரியாக தவறாக எண்ணிக்கொண்டு அவள் டவலை எடுத்து நீட்ட அந்த கள்வன் பட்டென்று அவள் கரத்தை பிடித்து உள்ளே இழுத்து கொண்டான். ஆ, விடுடா! அலறியவளை அணைத்து தனக்குள் அடக்கியவன், புருஷன்னு கொஞ்சமாவது மரியாதை கொடுடி, எப்ப பாரு வாடா போடான்னுட்டு அதட்டியவன் நறுக்கென்று அவள் இதழ்களை கடித்து வைத்தான். கடிக்காதேடா, நீ கடிச்சு கடிச்சே என் உடம்பு முழுக்க காயமாகிடுச்சு. வெற்றுமேனியுடன் நின்றிருந்தவனின் தோளிலேயே ஒரு அடி போட்டாள். அச்சச்சோ, சாரிடி பொண்டாட்டி, இங்கே காயம் எங்கெங்கேன்னு பார்க்கலாம், நான் மருந்து போட்டு விடுறேன். காரியத்தில் கண்ணாக ஆடையை விளக்க முயல, நீ ஒன்றும் மருந்து போட வேண்டாம், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆளை விடு. அவனை தள்ளிவிட 6 அடி உயரத்தில் ஆஜானுபாகுவாய் நின்றிருந்தவனை அவளால் நகர்த்தக்கூட முடியவில்லை. சேர்ந்து குளிக்கலாம்டி, எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? குழந்தை போல் முகத்தை வைத்துக்கொண்டு கெஞ்ச அவளுக்கு உருகி போயிற்று. டின்னர் முடிச்சுட்டு வந்துடலாம்டா. மெல்ல மெல்ல அவள் குரல் ஸ்ருதி இறங்கியது. அந்த கள்வனின் உதடுகள் சமயம் பார்த்து கழுத்து சரிவில் இறங்க வழக்கம் போல் சிலிர்த்து அடங்கியது அவளது பெண்மை. யுவி, டின்னர். அதற்கு மேல் பேச அவள் உதடுகள் அவள் வசம் இருந்தால்தானே, அது முழுவதுமாக அவன் வசம் ஆகியிருந்தது. மூச்சு திணற திணற முத்தமிட்டவனிடமிருந்து விலகுவதற்குள் அவளுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. அத்துமீறிய கரங்களை எப்படியோ விலக்கி விட்டுவிட்டு வெளியே ஓடி வந்து விட்டாள் அனன்யா. ஹே, நில்லுடி! எதுவா இருந்தாலும் இனி நைட் டின்னர் முடிச்சிட்டு தான். சுட்டு விரல் நீட்டி மிரட்டியவள் கதவை திறந்து கீழே சென்று விட்டாள். மருமகள் வந்து நின்ற கோலத்தை கண்டு சரஸ்வதிக்கு சிறு அதிர்ச்சிதான். பின்னே குளித்து கொண்டிருந்தவனின் மேனியிலிருந்த நீர்த்திவளைகள் முழுவதுமாக இவள் மேல் ஒட்டியிருந்தது. தலை கலைந்து ஈர உடையுடன் இதழ் சிவந்து போய் வந்து நின்றவளைக் கண்டு அதிராமல் இருந்தால்தான் ஆச்சரியம். அப்பொழுதுதான் அவளுக்கு தன்னிலையே நினைவுக்கு வந்தது. ஐயோ, அப்படியே வந்துட்டோம் போலவே, அத்தை ஜர்க்காகிறாங்க. மனதிற்குள் விழித்தவள், அத்தை நீங்க சமைக்கிறீங்களா என்று அபத்தமாய் அசடு வழிந்து வைத்தாள். பின்ன உங்களை நம்பினா நானும் உங்களோட சேர்ந்து 1 மணிக்கு சாப்பிட வேண்டியதுதான். நமட்டு சிரிப்புடன் கூறியவரை காண முடியாமல் வெட்கம் வந்து தடுக்க உதடு கடித்து தலை குனிந்து கொண்டாள். இந்த சந்தோஷத்தைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என் தங்கம். கங்னம் வழித்து திருஷ்டி முறித்தவர் வாஞ்சியுடன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு வெளியேறிவிட்டார். மேலும் அங்கு நின்றால் அவளுக்குத்தான் சங்கடம். சமையலை முடித்து டைனிங் டேபிளில் எடுத்து வைத்து கொண்டிருக்கும் போதுதான் அவளது கணவன் கீழே இறங்கி வந்தான். அதுவும் அவளை முறைத்து கொண்டு. பாதியில் விட்டுவிட்டு வந்துவிட்டாள் அல்லவா, அந்த கோபம். சரஸ்வதி உணவை முடித்துவிட்டு அவர் அறைக்குள் சென்றுவிட பாத்திரங்களை எடுத்து கழுவ போட்டாள் அனன்யா. சமையலறையை ஒதுக்குவதில் அவளது நேரம் விரைய பொறுத்து பொறுத்து பார்த்தவன் ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் அவளை தேடி வந்துவிட்டான். பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தவளை 2 வலிய கரங்கள் அலைக்காக தூக்கின. அம்மா! அலறியவள் கீழே விழாமல் இருக்க அவனை இறுக பிடித்து கொண்டாள். இதுக்குத்தான் உன்னை கீழே விடுறதே இல்லை. மாங்கு மாங்குன்னு வேலை செய்வ, ஆனால் புருஷனை மட்டும் கண்டுக்கவே மாட்ட. என்ன கண்டுக்கிறது இல்லையாம்? அதுதான் வேணுங்கிறதே கெஞ்சி கெஞ்சியே வாங்கிடுறையே, அப்புறம் என்ன? கட்டிலறை ரகசியம் பேசியவளால் அவன் கண்களை சந்திக்கவே முடியவில்லை. முகம் சிவக்க திரும்பிக் கொண்டாள். இன்னைக்கு வேறொன்று வேணும், அதுக்கு தான் கூப்பிட்டேன், நீ வரவே மாட்டேங்கிற. குறைபட்டு கொண்டவன் அவள் காதோரம் சரிந்து என்ன வேண்டும் என்பதை கூற அவளுக்கோ உள்ளங்கால் வரை சிவந்து போனது. சீ, வர வர ரொம்ப மோசம்டா நீ. சினுங்கியவளின் புறம் அழகாய் தொலைந்து போனது அந்த 6 அடி ஆண்மகனின் மனம். அதன் பிறகு என்ன? புதுவிதமாய் கட்டிலறை பாடம் முடித்து செல்லமாக அவளை வதைத்துவிட்டு இருவரும் உறங்கிய போது வழக்கம் போல் நள்ளிரவை கடந்திருந்தது. தொடரும்.